ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு வீடை சேல் கொண்டு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ராஜாவூர். இந்த ராஜாவூருக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில், கோட்டார், இடலாக்குடி, சுசீந்திரம், நல்லூர், மருங்கூர், ராஜாவூர். நீங்கள் இப்போ ராஜாவூரை பற்றி நம்ம நாகர்கோவில் எல்லாருக்குமே தெரியும். இந்த ராஜாவூரில் வந்து நல்ல ஃபேமஸான புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் தான் நம்ம இந்த வீடை சேல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம சேல் கொண்டு வந்திருக்க வீடு. இந்த வீட்டுக்கு பாத வசதி பார்த்தீங்கன்னா 5 அடி பாத வசதி இருக்குது. இந்த வீடு 1.25 சென்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட தரைதளம் பார்த்தீங்கன்னா தரைதளத்தில் ஒரு பெரிய ஹால், ஒரு முன்ரூம், ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ஒரு கிச்சன் வச்சு இந்த வீட்டோட தரைதளம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நம்ம முதல் மாடிக்கு பார்த்தோம்னா இந்த மாடிக்கு ஸ்டேர்கேஸ் வீட்டுக்கு உள்ளாடி இருந்தால் இந்த ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த முதல் மாடியில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹால், 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் வச்சு இந்த முதல் மாடி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தரைகள் எல்லாமே டைலில் புதுசாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி புது வீடு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட தரை வந்து டைல்லையும், மரங்கள் எல்லாமே வந்து தேக்குலேயும் மர வேலைகள் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குது. இந்த வீடு அப்ரூவல் வீடு. இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும். இந்த ராஜாவூர் ஏரியாவில் இந்த கோவில் அருகாமையில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடை விலைக்கு வாங்கலாம். இந்த வீடு வந்து இன்றைக்கி கம்மி ரேட்டுக்கு நமக்கு இப்போ சேல் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து 26 லட்சம் கேட்குறாங்க. அதுவும் ஏதாவது நம்ம பேசி குறைக்கலாம். இந்த கோவில் அருகாமையில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புது வீடு, வயல், தோப்பு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இறுதியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.